ஓகே, ஷார்ட்ஸ் வந்து கீழே போட்டு நான் லெக்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம டாப்பில் நம்ம இங்கே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், மிடில் ஆஃப் த ஸ்டிச்சஸ் மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு 5, இந்த 5 விட்டுட்டு 5 இந்த ரிப் இருக்கு இல்லையா, இந்த 5 ரிப்பை விட்டுட்டு நான் இங்கே வந்து 2 பக்கமும் ஈவனாக மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம இங்கேருந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ரோம்பர் வரும் இல்லையா, நம்ம இந்த ஃப்ரண்ட்டில் வர பார்ட் வந்து நம்ம இப்போ போட போகிறோம். இப்போ யானை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ஓகே, இப்போ இந்த ரிப் மேலே நம்ம இப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு நான் செயின் 3 பண்ணிக்கிறேன். 2 3. ஓகே, இப்போ வந்து நான் எல்லாத்துலேயும் வந்து ஒரு டபுள் க்ரோஷேஸ் போட்டுட்டு வந்துடுறேன். அந்த ரிப்பு மேலே இல்லை சென்டர் ஸ்பேஸ் ரெண்டுத்துலேயுமே நான் வந்து ஒர்க் பண்ணுறேன். இப்போ எல்லா ஸ்டிச்லையும் ஒரு டபுள் க்ரோஷேஸ் போட்டுட்டு வாங்க. ஓகே, நான் வந்து 2 ரோ வந்து டபுள் க்ரோஷேஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து இங்கே வந்து ஸ்டிச்சை வந்து நம்ம மாற்றி போட போகிறோம். நான் பாப்கார்ன் ஸ்டிச் போட போகிறேன். ஓகே, இப்போ ஒரே ஸ்டிச்சில் நம்ம வந்து 5 டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் 5. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் விட்டு நம்ம இந்த இதை பிடிச்சி உள்ளே இழுக்கிறோம். அவ்வளோதான், ஒரு செயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகே, இதை தான் ஃபுல்லாக கண்டினியூ பண்ண போகிறோம். போட்டு முடிங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராங் சைடில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நமக்கு இதுதான் ஃப்ரண்ட் சைடு, நம்ம பாப்கார்ன் போட்டிருக்கோம் இல்லையா, இதுதான் எனக்கு ஃப்ரண்ட் சைடு. இப்போ வந்து நான் டேர்ன் பண்ணி ராங் சைடில் ஒர்க் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து பாப்கார்ன் வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் பல்ஜாகி இருக்க மாதிரி இருக்கணும், பேக் சைடில் நம்ம போடுற மாதிரி பல்ஜாகி வரக்கூடாது. இப்போ வந்து அதுக்கு இப்போ எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து டபுள் க்ரோஷே ஸ்டிச் போட்டுக்கலாம். ஓகே, 5 ஸ்டிச்சு நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ த்ரெட் நம்ம எடுத்து விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி தான் விட்டு நம்ம பாப்கார்ன் வந்து நம்ம எடுத்தோம், முன்னாடி எடுத்தோம் இல்லையா. இப்போது நமக்கு வந்து இது பேக் சைடு, நமக்கு பேக் சைடில் வரக்கூடாது, நமக்கு ஃப்ரண்ட்டில் தான் தெரியணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்ம ஸ்டிச்சில் ஃப்ரண்ட் சைடாக விடாமல் நம்ம பேக் சைடாக ஹூக்கை விட்டு இந்த த்ரெட்டை எடுத்து உள்ளே கொண்டு வந்து லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பாப்கார்ன் ஃப்ரண்ட் சைடில் பல்ஜாகி இருக்குது. ஓகே, ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம இந்த இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 ரோ ஸ்டிச் போட்டுட்டு பாப்கார்ன் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் 3 ரோ வந்து டபுள் க்ரோஷே, 1 ரோ பாப்கார்ன் ஸ்டிச்சு, அதுக்கு மேலே வந்து 3 ரோஸ் வந்து டபுள் க்ரோஷேஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம லென்த்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன்றும் இது கிடையாது, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ என்னோட பேபிக்கு வந்து இந்த ஹைட்டு போதும், அதனால் நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்க போகிறேன். அண்ட் வந்து இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து நம்ம லாக் பண்ணுறதுக்கு நமக்கு ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துலேருந்து நம்ம வந்து ரோப் மாதிரி கொண்டு வர போகிறோம். கொண்டு வந்து நம்ம இங்கே ஃப்ரண்ட்டில் பட்டன் வச்சு லாக் பண்ணோம் இல்லையா, அதுக்காக பண்ண போகிறோம். இப்போ அது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மிடிலாக இருக்கிற 12 ஸ்டிச்சை நான் எடுத்திருக்கேன். இப்போ 12 ஸ்டிச்சில் வந்து ஒரு டபுள் க்ரோஷேஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ செயின் 3 போட்டு டேர்ன் பண்ணி இப்போ 12 ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ணிட்டே வர போகிறோம். நான் வந்து ஒரு 3-4 ஸ்டிச் வந்து ரோ வந்து நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணி கொண்டு வந்துட்டு அதுக்கு மேலே ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண ரோம்பர்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து தனித்தனியாக வேணும்னாலும் கரெக்டாக வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி வர மாதிரி நீங்கள் 2 சைட்லேயும் நீங்கள் வந்து ரோப் வந்து நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து பட்டன் போடுறதுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து இந்த இடத்துல பண்ணுறேன் இல்லையா, நீங்கள் கரெக்டாக வந்து இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் கொண்டு வந்து போடலாம். இப்போ நான் வந்து கொஞ்சம் பாதி போட்டு அப்புறமா 2ஆக டிவைட் பண்ணுற மாதிரி நான் கொண்டு வரேன். இப்போ நான் ஒரு 2 to 3 ரோ எனக்கு தேவையான அளவுக்கு நான் ரோஸ் போட்டுட்டு வந்துட்டு எப்படி டிவைட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகே, 12 ஸ்டிச்சஸை வந்து பாதியாக பிரித்து 6 பிரித்து நான் ஒரு சைடு ஸ்டாப் வந்து நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எவ்வளோ ஹைட் வேணுமோ அதை போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போது நெக்ஸ்ட் சைடும் நம்ம இப்போ ஒர்க் பண்ணிடலாம். ஓகே, ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். கொண்டு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் 12 போட்டிருக்கேன், உங்களுக்கு 10 போதுனாலும் 5 டிவைட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படி கூட ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, செயின் 3 6 ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷேஸ்.
திரும்பியும் டர்ன் பண்ணி 6 ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே. அதை தான் நம்ம ஃபுல்லாக கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகே, கடைசி ஸ்டிச்சு 6. ஓகே, இந்த மாதிரி 6 ஸ்டிச்சில் போட்டுட்டு திரும்பி செயின் 3 டர்ன் பண்ணி எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷேஸ். இது வந்து நான் மொத்தம் வந்து 16 ரோ போட்டிருக்கேன். இது வந்து நான் ஒரு குழந்தைக்கு தகுந்த மாதிரி டிஃபர் ஆகும். உங்களோட குழந்தைக்கு எவ்வளோ ஹைட்டு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நம்ம இப்படி ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம பட்டன் போடுறதுக்காக எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுட்டு வாங்க. நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, ரொம்பரை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து அழகான ஒரு 2 பட்டன் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் செயின்ஸ் மட்டும் போட்டு ரோப் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஹிப் லூஸாக இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். அண்டு நம்ம இந்த 2 சைடு அந்த ஸ்டாப் கொண்டு வந்து இல்லையா, அது கொண்டு வந்து நான் அதில் பண்ணியிருக்கேன். அண்ட் பார்த்திங்கன்னா வந்து பட்டன்ஸை வந்து பின்னாடி இருக்கிற அந்த இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கிற டபுள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, அந்த கேப்பையே வந்து பட்டன் ஹோலாக யூஸ் பண்ணிவிட்டு நான் அதில் வந்து 2 பட்டன்ஸ் அழகாக அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ட் த்ரெட்ஸ் எல்லாம் வந்து உள்ளே ஹைட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஓகே, இப்போ நமக்கு சூப்பரான ஒரு அழகான ஒரு ரொம்பர் கிடச்சிச்சு. இதை வந்து நம்ம ஏதாவது ஒரு டிஷர்ட் கூட அழகாக மேட்ச் பண்ணி நம்ம குழந்தைக்கு போட்டு விடலாம். ஓகே, நீங்களும் போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.